விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக சுட சுட கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி என்ன கிரேவின்னு பார்த்துடலாங்க. இன்றைக்கி நான்வெஜ் தான், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். சிலதெல்லாம் நம்ம காம்பினேஷன் ரொம்ப பண்ணி சாப்பிடுவோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது கொத்துக்கறி எடுத்துருக்குறேங்க. இதுக்கு நல்ல காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பூரி ரொம்ப டாப்பாக இருக்குங்க. இந்த பூரி கொத்துக்கறி கிரேவி சூப்பராக இருக்கும். அடுத்தது தோசைன்னு எடுத்துக்கிட்டால் தலைக்கறி நல்லா இருக்குங்க. தலைக்கறி குழம்பு, இட்லிக்கு மெயினாக குடல் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி பூரி கொத்துக்கறி கிரேவி தான் பார்க்க போகிறோங்க. இது ரத்த பொரியல் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். எங்கள் சைட்லாம் நாங்கள் கொஞ்சம் தேங்காய்லாம் போட்டு பண்ணுவோம். இது ஏற்கனவே நான் ரெசிபி போட்டிருக்கேன், அதனால் இதை எடுக்கலிங்க. அதுக்கப்புறமா மார்னிங் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் செய்யணுங்கிறதுக்காக நான் ரெட் அவலை வச்சு கொலக்கட்டை பண்ணியிருக்கேங்க, இனிப்பு கொலக்கட்டை. இப்போ எல்லாமே சர்வ் பண்ணிட்டேங்க. இந்த கொத்துக்கறி கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது நான் ரோபோ குக்கரில் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன். இது நல்லா சாஃப்டாக வேகுங்க. நம்ம மட்டன் அவ்வளோ சூப்பராக வேகும். நம்ம குக்கரில் போடுறத விட இந்த ரோபோ குக்கரில் பண்ணுறது சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கை ஃபுல்லாக வெங்காயத்தை மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக வேணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. இந்த மாதிரி நம்ம வெங்காயம் போடுறப்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மெயினாக கிரேவி நல்லா நம்மளுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்குங்க. இப்போ இதில் என்னென்ன மசாலான்னு பார்க்கலாங்க. இப்போ நான் மிக்சியெல்லாம் கழுவலை, அப்படியே தேங்காய் ஒரு கப், அதாவது ஒரு அரை மூடிக்காய் சேர்க்குறேங்க. இந்த கிரேவி தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, கெட்டியாக தான் இருக்கணும். கசகசா அரை டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், மல்லி அரை டேபிள் ஸ்பூன், டேபிள் ஸ்பூனில் அரை டேபிள் ஸ்பூனுங்க. அதுக்கப்புறம் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் போடுறேன். மல்லி எல்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏலக்காய் 3 ஏலக்காய் சேர்த்துறேங்க, கண்டிப்பாக இதுக்கு சேர்க்கணும். பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்குறேங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை எடுத்திருக்கேன், அதாவது சுருள் பட்டை. இது குழம்பு மிளகாத்தூள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, இதில் நான் பூண்டு சேர்த்துலைங்க. பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக போட்டுக்கலாம். இப்போ ரோபோ குக்கரை ஆன் பண்ணி ஆயில் விட்டுட்டேன். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் அரைச்ச வெங்காயம் அந்த விழுதை தான் போடுறேங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இது ரொம்ப நேரம் நம்ம வேகணுங்கிற அவசியமெல்லாம் இல்லைங்க. ஏன்னா ரோபோ குக்கரில் நம்ம எல்லாம் டக்கு டக்குன்னு போட்டு அப்படியே டைமிங் செட் பண்ணிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேங்க, அதனால தான் நான் பூண்டு போட்டு ஆட்டலை. இப்போ அப்படியே நம்ம செட் பண்ண வேண்டியது தான். அதனால் ரொம்ப நேரம் இதை நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. இப்போ இதுலேயே கொத்துக்கறியை சேர்த்தி உப்பு போட்டு, இப்போ இதுலேயே நான் திரும்ப குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அது பத்தாது, அதனால் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. பாரு, நல்லா வாஷ் பண்ணி வச்ச கொத்துக்கறி சேர்த்தியாச்சு. இப்போ இதுக்கு தகுந்த உப்பும் மஞ்சத்தூள்லாம் தாராளமாகவே போடலாங்க. அதுக்கப்புறமா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் குழம்பு மிளகாத்தூளாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அரைச்ச விழுதை நல்லா அரைச்சி எடுத்துட்டேங்க. அந்த அரைச்ச விழுதை அப்படியே நம்ம போட வேண்டியதுதான். போட்டுட்டு இதுக்கு திக்காக தான் இதுக்கு கிரேவி இருக்கணும், அதனால் கம்மியாக தான் தண்ணி விடணுங்க. மிக்ஸி கழுவின தண்ணி 1 கிளாஸ் விட்டால் போதும். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேங்க. இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் புதினா தழை ஆட் பண்ணுறேங்க. அது ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஏன்னா மட்டன் குழம்புக்கெல்லாம் புதினா தழை கண்டிப்பாக சேர்த்தணும். இப்போ அரைச்ச விழுதையும் சேர்த்தியாச்சுங்க. இப்போ இந்த மிக்ஸி கழுவின தண்ணி 1 கிளாஸ் தண்ணி விட்டால் போதும். நம்மளுக்கு நல்லா அந்த மட்டன் வெந்துடும். இதுலேயே நம்மளுக்கு ஆப்ஷனெல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் இப்போ டைமிங்கெல்லாம் செட் பண்ணுங்கிற அவசியமே இல்லைங்க. இப்போ நான் 17 நிமிஷம் அதை ஆன் பண்ண உடனே எனக்கு அந்த மட்டன் வேகிறதுக்கு 17 நிமிஷம், அதுக்குள்ளே நான் பூரியை போட்டு எடுக்கிறேங்க. இப்போ அந்த பக்கம் கொத்துக்கறி கிரேவி ஆகிட்டுருக்குது. இது சுட சுட பூரி ரெடி ஆகிட்டுருக்குதுங்க. அது 17 நிமிஷம் நம்மளுக்கு அதுவே ஸ்டார்ட் ஆகிக்கும், அதுவே ஆனதுக்கப்புறம் ஆஃப் ஆகிக்கும். இப்போ பூரி எல்லாமே போட்டுட்டேன். எனக்கு கொத்துக்கறி கிரேவி அந்த விசில் ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸை ரிலீஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ண வேண்டியது தான். இப்போ பூரியும் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா சூடாக இது சாப்பிட்றப்ப தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த கேஸ் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. இது என்ன டைமிங் விட்டு எடுக்கிறதுனாலும் எடுக்கலாங்க. நம்மளுக்கு ஃபுல்லாக கேஸ் அதே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுக்கலாம். பாருங்கள், சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மெத்தடில் கொத்துக்கறி கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பூரியோடு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன்